உலகமெங்கும் இருக்கும் தமிழ் சொந்தங்களை அறிவாயுத மொழிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு புது அப்டேட் என்னென்னா, நம்ம பேக்ரவுண்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கணும். நாம் இந்த காணொலியிலேருந்து நம்ம சேனலில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அதாவது நாட்டு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச போகிறோம். நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தினமும் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துது. அது எந்தெந்த வகையிலலாம் பாதிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் மொதல் விஷயமா இருக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர். ட்ரம்ப் அதிபராக வந்ததுலேருந்து அமெரிக்காவில் அதிரடியாக நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய புது புது சட்டங்களாக அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் சீன பொருட்களுக்கு நிறைய வரியை இப்போ விதிச்சிருக்காரு. சீன பொருட்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இல்லை நிறைய நாடுகளில் இருந்து வரக்கூடிய இறக்குமதியை குறைக்கணும். நம்ம நாட்டுக்கு இறக்குமதி ரொம்ப அதிகமாக இருக்குது. இறக்குமதியை குறைக்கிறதுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே வரியை உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு அறிவாளித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான லாபத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருட்களை சீனக்காரங்க வாங்க போகிறதில்ல, சீனாவில் உற்பத்தி ஆகிற பொருள் அமெரிக்காவிலையும் விற்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, 104% வரி, அவன் 84% வரியை உயர்த்தி வச்சுட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே வரி கம்மியாக இருக்கிறது இந்திய நாடு. அதனால் ரெண்டு பேருமே இந்தியாவை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய மக்களுக்கு சீன பொருட்களும் அமெரிக்க பொருளும் கம்மியான விலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது மோடி அரசாங்கம் கையில் தான் இருக்குது. மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி மாதிரி வரிகளை அதிகப்படுத்தினா இந்த லாபம் நமக்கு கிடைக்காது. ஆனால் வரி அப்படி இருந்துச்சுன்னா இந்த லாபம் மொத்தமும் மக்களுக்கே சேரும். நம்ம வாழ்க்கைக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த வணிக போர். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு 27,000 கோடி ரூபா ஒதுக்கிட்டாங்க. என்ன தான் மக்கள் போராடினாலும், நீங்கள் உங்கள் விளைவு நிலங்களை பறி கொடுத்தாலும் சரி, எங்ககிட்ட அதாவது அரசாங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு விமானம் கூட இல்லை. ஆனால் விமான நிலையத்தை அவங்க தனியாருக்காக கட்டுறாங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு விமானம் கூட இல்லை, ஆனால் விமான நிலையம் எதுக்கு கட்டுறாங்க? அதுவும் ஏற்கனவே சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்குது. அதில் எத்தனை விமானம் பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான விமானங்கள் தான் பறந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்க வம்படிக்காக இன்னொரு விமானம் நிலையத்தை பரந்தூரில் நாங்கள் கெட்டியே தருவோம், ஏக்கர் கணக்கான நிலங்களை நாங்கள் அழித்து, மரங்களை வெட்டி, அங்கே உள்ள விளைநிலங்களையும் நாங்கள் அழித்து, நாங்கள் இந்த விமான நிலையத்தை கெட்டியே தீர்வோம் அப்படின்னு மத்திய அரசு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஒத்த விமானம் கூட இல்லாமல். இதை நம்ம யோசிக்கணும். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இங்கே போக்குவரத்து அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான போக்குவரத்து, அதாவது வணிக போக்குவரத்து நடக்கிறது ஃபுல்லாமே கடல் வழி மார்க்கமாக நடக்குது. வணிகம் அப்படிங்கிறதே கப்பலை சார்ந்து தான் அதிகமாக நடக்குது. அடுத்த மக்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரயில் நிலையங்களை சார்ந்து தான் நடக்குது. ரயிலில் தான் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடியது ரயில்கள். அதை தாண்டி பேருந்துகள் இருக்குது. அதையும் தாண்டி அவசரமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது மட்டும்தான் விமானங்களை மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஒரு விமானம் கூட சொந்தமாக வச்சுருக்காத மத்திய அரசு நாங்கள் விமான நிலையங்களை உருவாக்குவோம், நாங்கள் விமான நிலையத்தை கட்டுறது தான் எங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல்பாடு. இது பரந்தூரில் இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக தான் இருக்குமே தவிர, இதனால் அந்த பகுதியில் ஒரு அமைதி சீர்குலைவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிடாத முட்டாள் அரசு அப்படிங்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறது நமக்கு இந்த சம்பவத்திலிருந்து தெரியுது. அடுத்து கடைசியாக நம்ம பேசுகிற சம்பவம் என்னென்னா, அமித்ஷா சென்னை வந்திருக்காரு. இன்றைக்கி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பாஜக எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கணும், எந்தெந்த கட்சிகளை கலட்டி விடணும், எந்தெந்த கட்சிகளை அழிக்கணும், எந்தெந்த கட்சிகளை புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு பாஜகவிலேருந்து மிக முக்கியமான மாஸ்டர் மைண்ட் அப்படின்னே நாம் சொல்லலாம் அமித்ஷாவை. அவர் அதிமுக தலைவர்களை பார்த்து பேசுவார். திரும்ப பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசி அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் நாம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்றைக்கே பேசிடுவார். இதுவும் ஒரு முக்கியமான சம்பவம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு என்னென்ன தலைப்பு தேவைப்படும் அப்படிங்கிறத கருத்துக்களை பதிவு பண்ணால், உங்கள் தலைப்புகளை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் தலைப்புகளை தேடி படித்து அதை காணொலி வடிவில் உங்களுக்கு கொண்டு வர நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அறிவாயுதம் கொண்டு உலகை வெல்வோம்.